வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. கண்ணிமைக்கும் நேரத்தில் பயங்கர சத்தத்துடன் வெடித்த குண்டு. சிரித்து பேசிக் கொண்டிருந்தவர்கள் சிதறி ஓடிய பரபரப்பு காட்சிகள். காயமடைந்தவர்கள் வலியில் துடிக்க, மற்றவர்கள் பதற்றத்தில் துடிக்க என ஒரு நொடியில் பெங்களூருவே பரபரப்பாக மாறிவிட்டது. பெங்களூருவில் செயல்பட்டு வருகிறது பிரபல ராமேஸ்வரம் கஃபே உணவகம். எப்போதுமே கூட்டம் களை கட்டும் இந்த உணவகத்தில் வெள்ளிக்கிழமையன்றும் வழக்கம் போல கூட்டம் இருந்தது. நண்பகல் நேரத்தில் வாடிக்கையாளர்கள் காத்திருந்த சமயத்தில் திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடிகுண்டு வெடித்தது. வெடிகுண்டு வெடித்து சிதறியதில் ஹோட்டல் முழுவதும் புகை மண்டலமானது அங்குள்ள கேமராவில் பதிவாகியிருந்தது. பொருட்கள் தூக்கி வீசப்பட்டு ஆங்காங்கே கிடக்க வாடிக்கையாளர்களும் என்ன நடந்தது என புரியாமல் துடித்து போயினர். உணவருந்த காத்திருந்த மூதாட்டி ஒருவர் வெடிகுண்டு வெடித்ததில் காயமடைந்து வலியில் துடித்து கொண்டிருக்க, அவரை மீட்பதற்கு கூட யோசிக்காமல் ஆட்கள் அங்கும் இங்குமாக பரிதவித்துக் கொண்டிருந்தனர். முதலில் சிலிண்டர் வெடிவிபத்து என போலீசார் நினைத்த நிலையில் அடுத்தடுத்த விசாரணையில் தான் ஹோட்டலில் நடந்த குண்டுவெடிப்பு தீவிரவாத செயலாக இருக்கலாம் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. வாடிக்கையாளர் போல ஹோட்டலுக்குள் புகுந்த ஒருவன்தான் பைக்குள் வெடிகுண்டை போட்டு வைத்துவிட்டு சென்றது சிசிடிவியில் தெரிய வந்துள்ளது. யாருக்கும் சந்தேகம் ஏற்படாத வகையில் ஹோட்டலுக்குள் வந்து ரவா இட்லி ஆர்டர் செய்ததோடு அதற்கான தொகையை செலுத்தி டோக்கனும் வாங்கியிருக்கிறான். பின்னர் டைனிங் ஏரியாவுக்கு சென்று அமர்ந்த அவன் ஆர்டர் செய்த உணவை சாப்பிடாமலேயே கொண்டு வந்த வெடிகுண்டு பையை அங்கேயே விட்டு சென்றிருக்கிறான் என சொல்லப்படுகிறது. சம்பந்தப்பட்ட நபர் ஹோட்டலை விட்டு வெளியேறிய 1 மணி நேரத்திற்குள் இந்த வெடிகுண்டு வெடித்ததாகவும் டைமர் மூலம் வெடிக்க செய்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. இம்ப்ரவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வெடிகுண்டுதான் பயன்படுத்தப்பட்டது என கூறப்படும் நிலையில் அதற்கு பயன்படும் பேட்டரி, நட்ஸ், போல்ட்ஸ் போலீஸ் கையில் சிக்கியுள்ளன. மேலும் வெடிகுண்டு வைத்தது கை தேர்ந்தவனாகத்தான் இருக்கக்கூடும் என சொல்லப்படும் நிலையில் பின்னணியில் தடை செய்யப்பட்ட PFI இருக்கக்கூடும் என்ற கோணத்திலும் விசாரணை தீவிரமாகியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து முறையாக விசாரித்து நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா கூறியிருக்கும் நிலையில் தேசிய புலனாய்வு அமைப்பும் பெங்களூரு ஹோட்டல் குண்டுவெடிப்பு சம்பவத்தை விசாரித்து வருகிறது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.